வெல்கம் டு இப்படிக்கு சமையல். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ப்ரெட் அல்வா பண்ண போகிறோம். ஸோ ப்ரெட் அல்வாவுக்கு இந்த பாருங்கள், ப்ரெட்டு இதே மாதிரி நம்ம பொடி பொடியாகவும் ஆக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இப்போ அந்த எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செட்டு போடுறேன் நான். அதை போட்டுட்டு நம்ம இப்போ அதை ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும். அந்த கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே அதை பொரித்து தனியாக எடுத்து நம்ம வச்சுக்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லாத்தையுமே போட்டுடுவோம். நம்ம போட்டுட்டு எல்லாமே பொரியிற அளவுக்கு போட்டிடுவோம். போட்டாச்சுங்களா? இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி அந்த கிறிஸ்பியாக வரும். அது நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு மாதிரி ஒரு கிறிஸ்பி ஸ்டேஜில் வரும். பாருங்க, ஓகேவா? இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா இன்னும் கிறிஸ்பி ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா என்னென்னா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது சக் பண்ணணும். அப்போ தானே அது புரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கே வந்துட்ட உடனே அது என்ன பண்ணுறீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கிறீங்க. இதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கிறீங்க. நம்ம கடைசியில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ நம்மளுக்கு மீன் ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் வறுக்கிறது இருக்கிறதால நம்ம இதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு எதுனா அந்த எட்ஜஸ் நம்ம கட் பண்ணி அந்த ப்ரெட்டோட எட்ஜஸ் இருக்குது இல்லைங்களா, அதுதான் இப்போ நான் பொரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தனியாக அதே எண்ணெயில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்லைஸை எடுத்தது போட போகிறோம். இந்த ஸ்லைஸை போட்டு எடுக்க போகிறோம். சரிங்களா? அதையும் பொரித்து இது ப்ரெட் அல்வாவுக்கு தான் அதுவும். ஸோ அதையும் பொரித்து எடுக்க போகிறோம். பார்த்துக்கோங்க. இப்போது இதை போடுறேன். பாருங்கள், அது அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் இதோ பாருங்கள். இதோ இப்போ இந்த சைட்லலாம் இந்த குட்டி குட்டி பீசஸ்லாம் வந்துருக்கு பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வரும் அது. சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் அதேமாரி நம்ம போட்டு எடுத்துட போகிறோம். ஸோ நம்ம இப்போது எல்லாத்தையுமே மேக்ஸிமம் நம்ம எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பொரித்து எடுத்தாச்சு. சரிங்களா? பொரித்து எடுத்துட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு லைட்டாக இப்படி எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணி கொஞ்சம் பவுட்ராக, ஓரளவுக்கு பவுட்ராக நம்ம மிக்ஸ் பண்ணுற போதே வந்துடும். இருந்தாலும் ஓரளவுக்கு பவுட்ராக இது வச்சு ஸ்மாஷ் பண்ணலாம். இல்லை முடிஞ்சால் நீங்கள் கையிலே கூட அதை அப்படியே நொறுக்கி அதேமாரி விட்டுக்கலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு தேவையான அளவு நெய் போட்டுக்கணும். தேவையான அளவு நெய் நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். சரிங்களா? ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். ஓகே, ஒரு 3 ஸ்பூன் தேன் போடுறேன். போட்ட பிறகு நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட அந்த ப்ரெட்டு இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, எல்லாத்தையும் திரும்ப எகெயின் அதில் ஆட் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க.
கெயின் அதில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம உப்புமாவுக்கெல்லாம் கிண்டுவோம் இல்லைங்களா, அதை மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோன்னா காய்ச்சின பால். அதாவது நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம். அது நீங்கள் பசும்பால் எடுத்துட்டாலும் சரி, இல்லை நீங்கள் பேக்கெட் பால் எடுத்தாலும் சரி. இது பாருங்கள், காய்ச்சின பால் தெரியுதுங்களா? இந்த பாலை அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த காய்ச்சின பாலில் அது அப்படியே சோக் ஆகிடும். அட்லீஸ்ட் அது என்ன ஆகும்னா, அது எல்லாத்தையும் அந்த ப்ரெட்டு என்ன பண்ணிடும்னா சக் பண்ணி அது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரலைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த திக் கன்சிஸ்டன்சி அது அப்சர்வ் பண்ணி அது ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம சொன்னது இந்த ஸ்டேஜ் தான். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு உப்புமா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சிங்களா அந்த ப்ரெட்டு. பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியுதுங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நம்ம ப்ரெட்டை எந்த அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் டார்க்காகவும் பண்ணோன்னா ப்ரெட் அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணுன்னா சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சுகர் ஆட் பண்ணுறது எப்படின்னா, இப்போது எனக்கு எங்கள் வீட்டில் சுகர்னால் நாங்கள் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த குட்டி கரண்டியால் 1.5 குட்டி கரண்டி போடுறேன். சரிங்களா? 1.5 குட்டி கரண்டி போட்டு அதை திரும்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அதில் வேகும் கொஞ்சம் நேரம். நம்ம ப்ரெட்டு அதில் ஆல்ரெடி இருக்குது இல்லைங்களா, அந்த கீ, அந்த பால், அப்புறம் நம்ம ஆட் பண்ண சுகர் எல்லாம் ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகும். சரிங்களா? அந்த பிளெண்ட் ஆகிறதுக்குள்ளார நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏலக்காய் தூளாக போட மாட்டேன்னா, நான் ஏலக்காவை என்ன பண்ணுவேன், தட்டி தான் இதில் போடுவேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இது பாருங்கள், ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ண போகிறேன், அதில் போட போகிறேன். சரிங்களா? உங்களுக்கு தெரியுதா? இப்போது நம்ம ஆல்ரெடி நமக்கு இதில் கொஞ்சம் நம்ம எக்ஸஸாகவே ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, கீ. அதில் என்ன பண்ண போகிறேன்னா, முந்திரி பருப்பை கொட்டிக்கிட்டு அது ஃப்ரை ஆகிடும். அது ஃப்ரை ஆனோடனே என்ன பண்ணுவேன், இதோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு நீங்கள் தனியாக ஒரு பேனில் தாளித்து நீங்கள் இதில் முந்திரி பருப்பை ஆட் பண்ணாலும் அது உங்களோட விருப்பம். பட் நான் இதிலே கொஞ்சம் எக்ஸஸாக ஊற்றிட்டு அதில் அந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணி அதோடய ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகிற மாதிரி வச்சுருவேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடும். இவ்வளோதாங்க நம்ம ப்ரெட் அல்வாவோட ஃபைனல் ஸ்டேஜ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். தேங்க்யூ.